பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. என்னுடைய தந்தை விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் முற்போக்கு விவசாயி. அவரை பின்பற்றி நானும் விவசாயத்தில் ஒரு 50 ஆண்டுகளாக ஈடுபட்டிருக்கிறேன். நான் சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தினால் மாநில அளவிலே நடைபெற்ற நெல் விளைச்சல் போட்டியில் கலந்து கொண்டு மாநிலத்திலேயே முதல் பரிசாக 5 லட்சம் ரூபாயும் நற்சான்றிதழும் தங்கப்பதக்கமும் தமிழ்நாடு முதலமைச்சரால் பெறப்பட்டவன். அந்த நெல் சாகுபடியில் கோ 51 என்ற புதிய ரக நெல்லை ஒரு ஏக்கருக்கு 3 கிலோ வீதம் நடவு செய்தேன். முதலிலே இதில் முக்கியமான என்னென்னா நாம் விதை நெல்லை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் அந்த விதை நெல் தான் நமக்கு ஒரு அடிப்படையான தரமான நெல். அந்த நெல்லை வாங்கி அதை பக்குவம் செய்ய வேண்டும். அது அசோஸ்பைலான் மற்றும் வேறு நுண்ணுயிர் சத்துக்களை கலந்து அதை ஒரு 3 மணி நேரம் நிழலில் உலர வைத்து அதை எடுத்து இரவு தண்ணியிலே போட்டு 3 நாட்களுக்கு பிறகு நாற்று நடவு விட வேண்டும். அதில் அடுத்தது நாற்றங்கால் தயாரிக்கும் பொழுது நாம் சுமார் ஒரு 15 நாளுக்கு நாற்று விடுவதற்கு முன் ஒரு 15 நாளைக்கு முன்னாலே நாற்றங்கால் தயார் செய்ய வேண்டும். அந்த நாற்றங்காலுக்கு தேவையான தலை உரம், டிஏபி, சாணம் போன்றவற்றை இட வேண்டும். ஒரு ஏக்கருக்கு சுமார் 2 முதல் 2.5 சென்ட் நிலம் வேண்டும் நாற்றங்கால் விடுவதற்கு. அந்த மாதிரி நாற்றங்கால் விடும்போது நெற்பயிரானது தண்டு பெருத்து ஒற்றை நாற்று நடுவதற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு அந்த நெல் நாற்று இருக்கும். நாம் நடவு ஒற்றை நாற்று முறையில் ஒரே நாற்று தான் நட வேண்டும். அந்த மாதிரி நடும்போது ஒரு 15 நாளுக்குள்ளாக அந்த பயிர் தூர் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தூர் பிடிக்கும்போது நாம் கோனாவீட்டர் மூலம் முதல் களை எடுக்க வேண்டும். இடையில் இருக்கக்கூடிய களைகளை ஆட்களை விட்டு எடுக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு 3-4 முறை நாம் அந்த கோனாவீட்டரை பயன்படுத்தும் போது ஒரு பயிருக்கு 40 முதல் 50 தூர் வருவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அந்த முறையில் தான் நான் இன்று வரையிலும் நான் விவசாயம் செய்து கொண்டு வருகிறேன். என்னுடைய நிலம் ஒரு நஞ்சை புஞ்சை பகுதியைச் சேர்ந்தது. கிணற்று பாசனத்தை தான் நம்பியிருக்கிறோம். மிகவும் வறட்சியான பகுதி தருமபுரி மாவட்டம். அந்த வறட்சியான பகுதியிலும் கூட நான் மிகவும் சிரமப்பட்டு மாநிலத்திலேயே முதல் விவசாயி என்ற பெயரையும் பட்டத்தையும் நான் பெற்றவன். தற்போதும் நான் அந்த நிலையில் இருந்து பின்வாங்காமல் இந்த வறட்சியிலும் கூட இப்பொழுது கூட நான் ஒரு 2 ஏக்கர் நிலத்திலே நெற்பயிர் செய்திருக்கிறேன். அதிகமான மகசூல் பெறுவதற்காகவும் பரிசு பெற வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்திற்காக அரசாங்கத்திற்கு பதிவு கட்டணமாக 250 ரூபாய் நான் கட்டினேன். இது மாநில அளவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசு. இந்த பரிசு பணம் கட்டிய உடனே அவர்கள் வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4-5 தடவை பார்வையிட்டு இந்தந்த பயிருக்கு என்னென்ன மாதிரி செய்யணும், இப்படி செய்யணும், இந்தந்த முறையை கடைபிடிக்கணும், இதையெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இதில் நல்ல ஊக்கப்படுத்தி நல்ல மகசூல் எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் எல்லாம் ஊக்கப்படுத்தினார்கள். நான் நிலத்திற்கு அடி உரமாக டிஏபி, பசுந்தாள் உரங்கள், மாட்டு எருவு, சாணம் இவற்றையெல்லாம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நான் அதை பயன்படுத்தினேன். அதனால் பயிரானது நல்ல வீரியத்தோடு வளர்வதற்கும் நல்ல மகசூல் கொடுப்பதற்கும் ஏற்ற வகையில் இருந்தது. நான் நடவு செய்யும் பொழுது கையில் பிடித்து 3/4 அடிக்கு 3/4 அடி என்ற இடைவெளியில் ஒற்றை நாட்டு முறையை தான் நான் பயன்படுத்தினேன். அந்த ஒற்றை நாட்டு முறையை பயன்படுத்தும் போது அந்த இடைவெளியில் நல்ல வெளிச்சமும் அதுக்கு இருந்த காரணத்தினால ஒரு பயிருக்கு 40-50 தூர்கள் வரை பிடிப்பதற்கு ஏற்றதாக இருந்தது. இந்த விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த கோ 51 நெல் ரகமானது தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல் ரகம்.
அந்த நெல் ரகத்தை எனக்கு விவசாயத்துறையில் இருந்து அறிமுகம் செய்தார்கள். நான் அதை பயன்படுத்தினேன். நெல் அறுவடை சமயத்தில் ஒரு குழு அமைத்து பயிர் அளவீடு செய்வதற்காக வந்த அதிகாரிகள் எல்லாம் 3 மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஒரு ஜேடி அளவில் வேளாண் இணை இயக்கிற அவருடைய அதிகாரியினுடைய தலைமையில் அந்த போட்டியினுடைய தரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்களெல்லாம் காலையில் 6 மணிக்கு எல்லாம் வந்து ஆட்களை வைத்து நான் அறுவடை செய்து அந்த 50 சென்ட்டில் எத்தனை சமை வந்தது, அந்த சமையில் ஒவ்வொரு சமைக்கும் எவ்வளோ கிலோ நெல் கிடைத்தது என்ற கணக்கையெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்து கடைசியில் ஒவ்வொரு சமையும் அடிக்கும் பொழுதும் அவர்கள் ஒரு சமையலில் எத்தனை கிலோ நெல் வந்தது என்று குறித்து அவர்கள் பல நுட்பங்களை எல்லாம் அவர்கள் கையாண்டார்கள். அவர்களுக்கு நான் மிகவும் துணையாக இருந்தேன். எந்த விதமான ஆட்களுக்கும் தொந்தரவு இல்லாமல் அவர்கள் நல்ல முறையில் எனக்கு உதவி செய்தார்கள். இந்த திருந்திய நெல் சாகுபடி முறையில் பயிர் செய்வதற்கும் சாதாரண முறையில் பயிர் செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் வேறுபாடுகள் உண்டு. சாதாரண முறையில் நாற்று நட்டு அதை நடவு செய்து அதை அறுவடை செய்தால் ஒரு ஏக்கருக்கு சுமார் 2000 கிலோ 2500 கிலோவுக்கு மிச்சம் அதிகம் கிடைப்பது ரொம்ப கடினமான காரியம். இந்த திருந்திய நெல் சாகுபடியில் ஒற்றை நாற்று முறையில் சாகுபடி செய்து ஒரு ஹெக்டருக்கு எனக்கு 9345 கிலோ நெல் உற்பத்தி கிடைத்தது. இது தமிழ்நாட்டிலே உள்ள எல்லா மாவட்டங்களிலும் உள்ள சராசரி உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்த்து என்னுடைய நெல் உற்பத்தியானது தமிழ்நாட்டிலேயே அதிகமான உற்பத்தி என்ற காரணத்தினாலே எனக்கு அரசாங்கம் ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகுதான் எனக்கு இந்த மாதிரி உங்களுடைய நிலத்திலே நீங்கள் பயிரிட்ட பயிரில் இவ்வளவு விளைச்சல் கிடைத்திருக்கிறது, மற்ற விவசாயிகளெல்லாம் செய்ததை விட உங்களுக்கு அதிகமான மகசூல் கிடைத்த காரணத்தினாலே தமிழ்நாடு அரசாங்கம் உங்களை தேர்வு செய்திருக்கிறது. உங்களுக்கு ரொக்கப்பரிசும் தங்க மெடலும் சான்றிதழும் குடியரசு தினத்தன்று தமிழ்நாடு முதலமைச்சரால் கொடுக்கப்படும் என்று ஒரு தாக்கீது அனுப்பினார்கள். அதன்படி நான் இங்கே சில நடைமுறைகளை எல்லாம் கையாண்டு அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்தேன். ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே எனக்கு பரிசுத் தொகையை அளித்து பாராட்டினார்கள். இதன் மூலம் எனக்கு மேலும் விவசாயத்திலே நல்ல ஒரு திறமையாக இன்னும் மேலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் ஏற்பட்டது. இந்த திருந்திய நெல் சாகுபடியில் ஒற்றை நாட்டு முறையில் நடவு செய்யும் பொழுது ஒரு ஒற்றை நாட்டு நட்ட பொழுது ஒரு நாட்டு நட்டோம். அது அறுவடை சமயத்தில் நமக்கு ஒவ்வொரு நாற்றும் ஒவ்வொரு குத்துலேயும் 40-50 பயிர்கள் வந்ததுனால ஒரு பயிருக்கு ஒரு கதிரில் சாதாரணமான விவசாயம் செய்யும் பொழுது ஒரு 150-200 நெல் தான் ஒரு கதிரில் இருக்கும். இந்த திருந்திய நெல் சாகுபடியில் ஒற்றை நாட்டு முறையில் இந்த விவசாயத்தை செய்யும் பொழுது ஒரு கதிரில் 400லிருந்து 550 நெற்கள் உற்பத்தி அடைகிறது. அந்த மாதிரி நாம் பார்க்கும் பொழுது ஒரு நாட்டு விவசாயத்திற்கும் இப்பொழுது நாம் திருந்திய விவசாயத்தில் நாம் செய்யும் பொழுதும் 3 மடங்கு உற்பத்தியை நாம் அதிகமாக ஈட்டுவதற்கு வாய்ப்பு வசதி இருக்கிறது. இது ஒன்றும் பெரிய யாரும் செய்ய முடியாத ஒரு முறை கிடையாது. முயற்சி செய்தால் எல்லா விவசாயிகளும் இந்த முறையை பயன்படுத்தலாம். எல்லாரும் விவசாயிகளும் நல்ல இந்த வறட்சியான காலத்திலும் கூட குறைந்த அளவிலே பயிர் செய்து கூட அந்த 1 ஏக்கர் பயிர் செய்வதில் ஒரு 1/4 ஏக்கரா அரை ஏக்கராவிலே அந்த மகசூலை நாம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. திருந்திய நெல் சாகுபடி எனக்கு ஊக்கப்படுத்தியதற்காக எனக்கு மிக்க உறுதுணையாக இருந்த தருமபுரி வேளாண் அதிகாரி திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் உதவி வேளாண் அதிகாரி திரு மோகன் அவர்களுக்கும் விவசாய தொழில்நுட்பத்தை நல்ல முறையிலே எனக்கு சொல்லிக் கொடுத்த வேளாண் துறையைச் சேர்ந்த எல்லா அதிகாரிகளுக்கும் மற்றும் கோவை வேளாண் பல்கலைக்கழகத்திலே இருந்து எனக்கு பல்வேறு ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்த திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு தேவையான பொழுது நல்ல விதைகளை அங்கிருந்து எனக்கு கொடுத்து உதவிய அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த மக்கள் தொலைக்காட்சிக்கும்
தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் முருகன், உளவியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர், தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையம், வாகைக்குளம். இப்பொழுது நாம் காணவிருப்பது நெல் சாகுபடியில் நீர் மேலாண்மை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 60% மானாவாரி பகுதியாகவும் 20% தாமிரபரணி பாசன பகுதியாகவும் மீதி 20% பாசன பகுதிகளாகவும் கருதப்படுகிறது. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தமட்டில் நெல் பிரதான பயிராக கருதப்படுகிறது. அதுக்கு அடுத்தாற்போல் வாழை, அதற்கு அடுத்தாற்போல் உளுந்து, பாசிப்பயிர் போன்ற பயிர்கள் முக்கியமான பயிர்களாக கருதப்படுகிறது. இதில் நெல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பிரதான தாமிரபரணி பாசன பயிராக கருதப்படுகிறது. இங்கு தாமிரபரணி பாசன பகுதிகளில் முதன்மையான சாகுபடி ரகங்களாக நெல்லில் அம்பை 16, பிபிடி 5204, கர்நாடகா பொன்னி மற்றும் கோ 51 மற்றும் ஆடுதுறை 45 போன்ற ரகங்கள் பிரதான ரகங்களாக தூத்துக்குடி மாவட்டத்தில் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த சாகுபடி செய்யக்கூடிய ரகங்களில் அதிகப்படியான நீரை பயன்படுத்தி விவசாயிகள் சாகுபடி செய்கிறார்கள். இதை தவிர்ப்பதற்காக தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக கடந்த ஆண்டு நீர் மேலாண்மையில் நவீன பாசன தொழில்நுட்பங்கள் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் நீர் வடிய நீர் கட்டுதல் என்ற தலைப்பில் இந்த தொழில்நுட்பம் அமையப்பட்டுள்ளது. வெட் அண்ட் ட்ரை, ஆங்கிலத்தில் வெட் அண்ட் ட்ரை தொழில்நுட்பம் என்று அழைப்போம். நீர் வடிய நீர் கட்டுதல் என்ற தொழில்நுட்பம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த தொழில்நுட்பம் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக வேளாண்மை அறிவியல் மையத்தில் சென்ற ஆண்டு நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக மாதிரி திடல்கள் அமைக்கப்பட்டது மற்றும் சுற்று வட்டார கிராமங்களிற்கும் இந்த தொழில்நுட்பம் மாதிரி திடல்கள் அமைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு இந்த தொழில்நுட்பத்தை வழங்கி வந்துள்ளோம். நமது இரின்னு சொல்லக்கூடிய உலக நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக அறிமுகம் செய்யப்பட்ட இந்த தொழில்நுட்பம் பனி பைப் என்று அழைக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பமானது கடந்த ஆண்டு நமது வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக சிக்கன நீர் மேலாண்மை என்ற தலைப்பில் இந்த மாதிரி திடல் அமையப்பட்டது. இந்த சிக்கன மாதிரி திடலில் அமையப்பட்டதற்கு இதனுடைய பயன்பாடுகள் பார்த்தோம் என்றால், நார்மலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் ஃப்ளட் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய பாசன முறையை கடைபிடித்து வருகிறார்கள். இந்த ஃப்ளட் இரிகேஷன் சொல்லக்கூடிய பாசன முறைகளில் விவசாயி ஒரு ஏக்கர் நெல் சாகுபடி செய்வதற்கு 1200லேருந்து 1500 mm நீர் தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு ஏக்கருக்கு 800லேருந்து 850 mm நீரில் ஒரு ஏக்கர் நாம் நெல் சாகுபடி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கடந்த சென்று ஒரு 4 ஆண்டுகளாக தூத்துக்குடி மாவட்டத்தின் மழையினுடைய பொழிவு மிகவும் குறைவாக இருந்ததால் இந்த தொழில்நுட்பத்தை உட்புகுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இந்த வேளாண்மை அறிவியல் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு சிக்கன நீர் பாசனம், அது குறைந்த அளவு நீரில் அதிக அளவு பரப்பில் நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. மற்றொன்று அதிக தூர் கட்டுதல். நார்மலாக இந்த ஃப்ளட் இரிகேஷன் சொல்லக்கூடிய நீர் பாசனத்தில் 15லேருந்து 20 தூர்கள் மட்டுமே கட்டும். ஆனால் இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பமாக 25லேருந்து 30 தூர்கள் கட்டுகின்றது. அதுக்கு அடுத்தால் போல் அதிகப்படியான பூச்சி நோய் எதிர்ப்பு திறன் நீர்கட்ட நீர்மறை தொழில்நுட்பத்தின் மூலமாக கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த மீத்தேன் வாயு எமிஷன் சொல்லக்கூடிய உலகளாவிய மீத்தேனுடைய நெல் சாகுபடியின் மூலமாக அதிக அளவில் மீத்தேன் கேஸ் வாயுவினுடைய வெளிப்பாடுகள் அதிகமாக இருப்பதாக இந்த நீர்வடிய நீர் கட்டுதல் பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தின் மூலமாக நமக்கு 30% மீத்தேனுடைய 30லேருந்து 50% மீத்தேனுடைய வெளிப்பாடுகள் குறைவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தால பார்த்தோம் அப்படின்னா மகசூல் அதிகப்படியான மகசூலை நாம் எடுக்க முடிகிறது இந்த பாசனத்தின் மூலமாக. இப்பொழுது நாம் காண இருப்பது பார்த்திங்கன்னா, இந்த பனிப்பைப்பு தயாரிப்பது எப்படி என்பதை நாம் விவசாயிகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பனிப்பைப்பை தயார் செய்து கொள்ளலாம். இந்த பனிப்பைப்புக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பிவிசி பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு. இது திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல திக்னஸாக இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துளைகள் இடும் பொழுது நாம் திக்னஸ் கம்மியாக இருந்தது அப்படின்னா இந்த துளைகள் விடும்போது வெடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இது உயரம் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் என்ற அளவில் இந்த
பிவிசி பைப்பினுடைய உயரம் இருக்க வேண்டும். இதன் விட்டம் பார்த்திங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் விட்டம் வந்து அமையப்பெற்றவாறு இந்த பிளாஸ்டிக் பைப்பை நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர் என்ற அளவில் வந்து இந்த துளைகள் வந்து இடப்பட வேண்டும். இந்த துளைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துளைக்கும் வந்து இடைவெளி பார்த்திங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு துளையும் பார்த்திங்க அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவு இருக்குவாறு இந்த துளைகள் இடப்பட வேண்டும். இந்த துளைகள் ஒவ்வொரு துளைகளுமே வந்து பென்சிலை வைத்து மார்க் செய்துவிட்டு அந்த லேத்தில் வந்து அதாவது ஸ்கில்டு லேபரை வச்சு நம்ம இந்த துளைகள் இட வேண்டும். இந்த துளைகள் ஒவ்வொரு துளைகளும் சதுர அமைப்பில் வந்து இந்த துளைகள் இடப்பட வேண்டும். இந்த ஒவ்வொரு துளைகளும் வந்து நமக்கு வந்து அந்த நீர் செல்ல வேண்டி இருப்பதால் இந்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த நீர் செல்லுமாறு துளை இடப்பட வேண்டும். இதை வந்து நம்ம நடவு செய்த 2வது வாரம், அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து 20 நாட்களுக்கு பின்பு. அப்போ ஏன் 20 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமது நார்மலாகவே தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணி காய்ச்சலும் பாய்ச்சலும் இல்லை நீர்மறைய நீர் கட்டுதல் தொழில்நுட்பத்தை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா களைகளுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் வரும் அப்படின்ட்டு வந்து விவசாயிகள் சொல்லுவாங்க. அதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15-20 நாள் முதல் களை எடுப்புக்கு பின்பு வந்து நம்ம என்ன பண்ண வேணும் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 2 இடங்களில் சமமான பகுதிகளில் இந்த பனி பைப்பை வந்து நம்ம என்ன பண்ணணும், உள்ள ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மண்ணில் சம அளவில் மண்ணில் வந்து உள்ள மண்ணை எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு இந்த 15 சென்டிமீட்டர் அளவுக்கு எடுத்துகிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 இடங்களில் ஒரு ஏக்கருக்கு இதை வந்து சம அளவில் வந்து நம்ம உள்ளே வச்சிடணும். இது உள்ளே வச்ச பிறகு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து விவசாயிகள் நம்ம ஃப்ளட் இரிகேஷன் பண்ணுறோம், அதாவது நீர்ப்பாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் அளவுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுவாங்க. அப்போ 5 சென்டிமீட்டர் அளவு நீர்ப்பாசனம் பண்ணும்போது நீரினுடைய பாசனத்தின் போது நீரின் அளவு மட்டம் வந்து மேலே வரும். அப்புறம் வந்து ஒவ்வொரு நீர்ப்பாசனத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீர் மறைய நீர் கட்ட வேண்டும். அதுதான் இதனுடைய தொழில்நுட்பம். இந்த 15 சென்டிமீட்டருக்கு வந்து நீர் மறைந்த பின்பு நாம் வந்து நீர் கட்ட வேண்டும். நடவு செய்து 2 வாரங்களுக்கு பின்பு இந்த பனிப்பைப்பை வந்து நிலத்தில் வைக்கும் பொழுது உள்ளே வந்து இந்த பனிப்பைப்புக்குள்ளே வந்து இந்த 15 சென்டிமீட்டர் விட்டத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மண்ணை வந்து அவ்வளோ ஒரு 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு வந்து இந்த மண்ணை வந்து எடுத்து விட வேண்டும். இந்த மண்ணை எடுத்த பின்பு இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மட்டத்தில் வந்து இருக்குது. திரும்ப வந்து நீர்ப்பாசனம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணியினுடைய அளவு நீர்மட்டம் எவ்வளோ வரும். அப்புறம் வந்து நீர் பாய்ச்ச நீர் வடிய தொழில்நுட்பத்தின் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 நாட்களுக்கு பின்பு அப்படியே தண்ணீர் கீழே இறங்க ஆரம்பிக்கும். அப்படி கீழே இறங்கி இந்த 15 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு கீழே போன உடனே மீண்டும் நம் நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ள வேண்டும். இதுவே இந்த தொழில்நுட்பம். இந்த தொழில்நுட்பத்தினுடைய முக்கியமான பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கு வந்து அதிகப்படியான தூர்கள் கட்டுறது. அதிகப்படியான தூர்கள்னு பார்த்திங்கன்னா நடப்பு பயிரில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் பார்த்திங்க அப்படின்னா இது 5016 நடப்பு ரகம். இதை வந்து விவசாயிகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாத விவசாயிகள்னு பார்த்திங்கன்னா 15லேருந்து 18 தூர்கள் கூட வரும். அடுத்தால பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பூச்சி நோயினுடைய தாக்குதல் வந்து மிகவும் குறைவு. அடுத்தால பார்த்திங்க அப்படின்னா களைகளினுடைய கட்டுப்பாடு தன்மை வந்து அந்த முதல் களை எடுத்ததுக்கப்புறம் பனிப்பைப்பை வைக்கிறதுனால பயிர்கள் வந்து அடர்ந்ததுனால திரும்ப வந்து களைகளினுடைய தாக்குதல் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 19,000 20,000 ஹெக்டேர் அளவுக்கு நெல் சாகுபடி செய்யப்படுகிறது. இந்த நெல் சாகுபடி செய்யக்கூடிய பரப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பகுதியாக தாமிரபரணி நீர்ப்பாசன பகுதியாக கருதப்படுகிறது. அடுத்தால மானாவாரி நீர்ப்பாசனம், அடுத்ததாக கிணற்று பாசனம். இந்த 3 பாசனங்களிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் வந்து வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக அதிக அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை நாங்கள் செஞ்சுருக்கோம். இது கடந்த ஆண்டு நம்ம பண்ணையத்தில் வந்து மாதிரி திடலாக அமையப்பட்டு சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனத்தில் வந்து இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தை கடைபிடிச்சோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேளாண்மை அறிவியல் மையத்தின் மூலமாக பார்வையிட்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5000லேருந்து ஒரு 6000 விவசாயிகள் வந்து வேளாண்மை அறிவியல் மையத்தில் மூலமாக இந்த பனிப்பைப்பை வந்து தொழில்நுட்பத்தை வந்து நீர்மறை நீர் கட்டுதல் தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. இது நிறைய விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பனிப்பைப்பை வந்து எப்படி தயாரிக்குது, இதனுடைய எங்கே தயாரிக்கிறாங்க, இது நாங்கள் தயாரித்த இடம் எங்கே அப்படின்ட்டு விவசாயிகளுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதனால் விவசாயிகள் வந்து இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடித்து சிக்கன நீர்ப்பாசனம் அப்படின்னா மிக குறைந்த அளவு நம்மகிட்ட இருக்க நீரை வச்சு நெல் சாகுபடி பண்ணணும். நெல் சாகுபடி பண்ணி நம்ம வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்.
அப்படின்னு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தை கடைப்பிடிக்கலாம். இந்த பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தை மேலும் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்ட வேளாண்மை அறிவியல் மையம் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தினுடைய அதிகப்படியான தகவல்களையும் மேலும் வந்து வேளாண்மை துறை சார்ந்த தொழில்நுட்ப ஐயப்பாடுகளையும் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதே வரக்கூடிய காலங்களில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் வந்து இல்லை தமிழக விவசாயிகள் வந்து மிக குறுகிய அளவு தண்ணி இருக்கக்கூடிய விவசாயிகளும் வந்து இந்த நம்ம பனிப்பைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிகப்படியான பரப்பில் நெல் சாகுபடி பண்ணி அதிகப்படியான மகசூலை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் மறுமலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இது இதுவே ஊரக வளர்ச்சி மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.